தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எப்போதும் போல இந்த விஜயபாஸ்கர் உங்க வீட்டு புள்ள. அதன்படி இது வெறும் முடிவு மட்டுமல்லங்க, இது ஒரு நல்ல தொடக்கம். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த 37 நாட்களில் தனது பதவியை எந்த தைரியத்தில் ராஜினாமா செய்துள்ளார் விஜயபாஸ்கர். மீண்டும் அவர் வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி பலமாக எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னவாசல் ஒன்றியம் ராப்பூசல் கிராமத்தைச் சேர்ந்த சாதாரண கல்லுப்பட்டறை முதலாளியாக இருந்த சின்ன தம்பியின் மகன் விஜயபாஸ்கர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MBBS படிக்கும் போது அங்கு வந்த ஜெயலலிதாவின் கண்ணில் படும்படி பதாகை வைத்து மேடையில் பேசிய ஜேவிடம் பாராட்டு பெற்று மாணவர்கள் அமைப்பில் நுழைந்து 2001ஆம் ஆண்டு புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இளம் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2006இல் பதவிகள் ஏதும் இல்லாமல் வீட்டில் இருந்த காலத்தில் MP சீட்டுக்காக மன்னார்குடியில் சசிகலாவின் தம்பி திவாகரன் வீட்டு வாசலில் காத்து கிடந்தார். 5 ஆண்டுகள் அவருக்கு எந்த வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை. அதன் பிறகு தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி பிரிக்கப்பட்டு விராலிமலை சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. அது முதல் தொடர்ந்து 4 முறையும் விஜயபாஸ்கர் அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார். தனிப்பட்ட செல்வாக்கு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய முத்தரையர்கள் கவுண்டர்கள் வாக்குகள் அதிகமாக கிடைக்கிறது. எளிமையாக அவர்களுடன் பழகுவதோடு ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் இனிப்பு பரிசு பொருட்கள் வழங்குகிறார். பொங்கல் பானை போன்ற பரிசுகளை வழங்கி தொகுதி மக்களை தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறார் என அவரது வெற்றிக்கான காரணத்தை அடுக்குகின்றனர் தொண்டர்கள். எதிர்கட்சிகளான திமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளை கவனித்து தேர்தல் சமயங்களில் அவர்களை தன்வசமாக்கி அதன் மூலம் வெற்றி கனிகளை பறித்து வந்தார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக விராலிமலை தொகுதியில் பிரச்சாரம் செய்தும் கூட அதிமுகவே வெற்றி பெற்றது. திமுகவினரின் உள்ளடி வேலைகள் அதிகமாக இருந்ததாக தற்போது திமுக தலைமை தெரிந்து கொண்டுள்ளது. இந்த நிலையில் தான் அதிமுகவில் தொடர முடியாது என்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டு தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் விஜயபாஸ்கர். அதற்கு முன்பாகவே தனது ஆதரவாளர்கள் கட்சிக்காரர்களை அழைத்து ஆலோசனை செய்தவர் தொகுதி மக்களிடம் நன்றியும் சொல்லிவிட்டு அடுத்த தேர்தலுக்கு தயாராக வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டிருந்தார். ஒரு சில இடங்களில் இப்போதே பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் அங்குள்ள அதிமுகவினரோ விஜயபாஸ்கர் மீண்டும் வெற்றி பெறுவது கடினம். காரணம், அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தால் மட்டுமே அவரால் வெற்றி பெற முடிந்தது. அதையும் தாண்டி கவுண்டர்கள் முத்தரையர்கள் வாக்குகள் அதிமுகவின் நிரந்தர வாக்குகளாக உள்ளன. எடப்பாடியை புறக்கணித்து அவரை குறை சொல்லி மீண்டும் வேட்பாளராக வரும்போது இந்த வாக்குகள் முற்றிலும் விழாது. முக்குளத்தூர் வாக்குகள் வழக்கமாக திமுகவுக்கே விழும். தாவேகா வாக்குகளை மட்டுமே நம்பி விஜயபாஸ்கர் கரை சேர்வாரா என்பது கேள்விதான் என்கிறார்கள். ஆனால் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களோ வழக்கம் போல தேர்தல் பணி எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து இந்த இடைத்தேர்தலிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதற்கான தேர்தல் வியூகங்கள் அவரிடம் உள்ளது. வழக்கம் போல திமுக அதிமுக நிர்வாகிகளை சரி செய்து விடுவார். வரும் இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்றம் செல்வார். அவருக்கு நல்லதொரு அமைச்சர் பதவியோ அல்லது டெல்லியில் பிரதிநிதித்துவமோ கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. அதே போல தன்னுடன் வரும் அதிமுக ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன பதவிகள் வாங்கி கொடுப்பதாக உறுதியும் அளித்திருக்கிறார் என்கின்றனர். தாவேகாவினரோ சாதாரணமாக இருந்த விஜயபாஸ்கர் அதிமுகவில் அமைச்சராகி கட்சி பதவிகள் கிடைத்ததும் ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம் அளவிற்கு கல்வி நிறுவனங்கள், குவாரிகள், கிரஷர்கள், பல ஆயிரம் கோடிக்கு ஒப்பந்தங்கள் என அதீத வளர்ச்சியடைந்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கு, குட்கா வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவரை தாவேகாவில் சேர்த்தால் தூய சக்தி என்று சொன்ன எங்களை மக்கள் நக்கல் செய்யறாங்க. இதுவரை சுதந்திரமாக இருந்த புதுக்கோட்டை மாவட்ட தாவேகா இனி அவர் பிடியில் போனால் விராலிமலை தவிர மற்ற 5 தொகுதிகளும் காலியாகிடும். எங்கள் தலைமை என்ன முடிவெடுக்குமோ என்கின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.